Hi friends, welcome to GG Creations Simple Crafts. இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் ஃபேண்டா கலர் சாரீக்கு தான் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். க்ரே கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதிலே இருக்குது. ப்ளவுஸ் க்ரே கலரில் தான் இருந்தது. இதில் டிசைன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் வாங்கிக்கிட்டேன். ஃபெதர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதில் இப்படி ஒரு கோல்டன் கலர் பீகாக் டிசைன் பேட்ச் ஒர்க் வாங்கியிருக்கேன். இதில் இதை தனித்தனியாக இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பீகாக்கில் ஃபெதர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸில் என்ன மாதிரி டிசைன் பண்ணலான்னு நானாக ஒரு ரஃப் ட்ரா பண்ணிவிட்டு அதில் செட் பண்ணி பார்த்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த பீகாக் ஃபெதர்ஸ் எல்லாம் கம் வச்சு ஒட்டுற மாதிரி ஐடியா. ஸோ இது மாதிரி ஒட்டிட்டு அந்த ஃபெதரில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த லைன் வர்றதுக்கு ரோப்பு, ஃபேண்டா கலரில் ரோப்பு, அதை வச்சு நான் அட்டாச் பண்ணி தச்சுருக்கேன். எண்டில் ஒரு சின்ன பாசி, கோல்டன் கலர் பாசி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீகாக் டிசைனை நம்ம அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக அது மேதில் கம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் கலர் பீகாக் பேட்ச் ஒர்க்கு அது மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஃபேண்டா கலர் அந்த பேட்ச் ஒர்க் இருந்தது இல்லையா, லேஸ் ஒர்க்கு, அதை கட் பண்ணி ஒட்டணும். ஸோ இப்போ அதில் மேலேயே ஒட்டியாச்சு. இப்போ ஃபேண்டா கலர் லேஸ் ஒர்க்கு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் இல்லையா, அதை இந்த ஷேப்பில் நான் அதில் நிறைய கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுவோம் இல்லையா, காஞ்சதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அது மேலேயே ஒரு செக்யூர் ஸ்டிச் போட்டோம்னா அது ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதில். ஸோ ஃபஸ்ட்டு மேலே 1, அதுக்கு அடுத்தது 2, அண்ட் தென் அடுத்த ரோவில் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 வர மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ அதை சுற்றி லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நமக்கு எப்படி ஒட்டினா அந்த டிசைன் நல்லா கிடைக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஒட்டுறேன். இப்போது அதுக்கு கொஞ்சம் கீழே சின்னதாக குறுகலாக மாறணுங்கிறதுக்காக 2 ஒட்டிக்கலான் இருக்கேன். இந்த 2 ஒட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் பீஸை ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நமக்கு பீகாக் பியூட்டிஃபுல்லாக ஃபேண்டா கலரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடில் அந்த டிசைனுக்கு நான் வந்து அந்த பீகாக் லீஃப் எடுத்துகிட்டு பேட்ச் ஒர்க்லேருந்து அப்புறம் ஃபேண்டா கலர் த்ரெட்டு அதை எடுத்து நான் இந்த ஷேப்பில் அதோட அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ரோப்பு, ஃபேண்டா கலர் ரோப்பை தேவையான அளவுக்கு லென்த்துக்கு எடுத்துகிட்டு நான் ஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 எட்ஜஸையும் நான் ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன நாட் போட்டுட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டர் பார்ட்டில் அந்த 2 ரோப்புக்கும் நடுவில் இந்த பேட்ச் ஒர்க் வர்ற மாதிரி 2 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபெதர் ஷேப்பு கிடச்சிரும். இப்போது இதுக்கப்புறமா ஆப்போசிட் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்போசிட் கார்னரில் வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜ் வேணும்னு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த இடத்த சின்னதாக ஒரு நாட் போட்டு டைட் பண்ணிட்டேன். ஓப்பனாக இருந்ததில் பிடிச்சிட்டு சின்ன நாட் போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே அந்த ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோல்டன் கலர் பீட் எடுத்துட்டேன். ஸோ இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஹோல் இருக்குது, அதனால் அந்த சென்டரில் வச்சுட்டு அந்த கோல்டன் கலர் பீடை அதில் தச்சிட்டேன். ஸோ 2 எட்ஜ்லேயும் இதே மாதிரி கோல்டன் கலர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எனக்கு ஒரு 7 பீஸ் தேவைப்பட்டுச்சு.
ஸோ அந்த 7 பீஸும் இதே மாதிரி ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி அந்த ரோப்பு அளந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சிங்கிள் பீஸு பேட்ச் ஒர்க்கு அதில் அட்டாச் பண்ணி இது மாதிரி கோல்டன் பாசி வச்சு ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். லீஃப் ரெடி. இப்போது நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ஈக்குவல் கேப்பில் ரேண்டமாக நானே வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். அந்த இடத்துக்குள்ளே இப்போது இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா செக்யூர் ஸ்டிச் போட்டோம்னாக்க ஒர்க் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் கிடச்சிரும். நெக்கில் வந்து இந்த ரோப்பு ஃபேண்டாக்லர் ரோப் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேண்டாக்லர் ரோப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கைக்கு, இந்த கையிலையும் வந்து அதே பீகாக்கோட டச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஒரு சின்ன பீகாக், மாடர்ன் பீகாக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா, சேம் அதே ஃபேண்டாக்லர் ரோப்பு, அந்த ஃபேண்டாக்லர் ரோப்பில் நம்ம ஒரு சிங்கிள் பீஸ் வச்சு தைச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ அதில் உள்ளுக்குள்ளே டபுள் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். இந்த சேம் மெத்தடு தான். அந்த பேட்ச் ஒர்க்லேருந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீஸை உள்ளே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சிங்கிள் பீஸ் வச்சோம், அதில் இன்னொரு பீஸையும் வச்சு அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நமக்கு பாடி பார்ட்டு கிடச்சிருச்சு. அடுத்தது நமக்கு நெக் பார்ட் தேவை இல்லையா, ஸோ அந்த நெக் பார்ட்டில் இன்னொரு ஃபெதர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே வர்ற மாதிரி அதை அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த பாடி பார்ட்டையும் நெக் பார்ட்டையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணணும். அப்போ இந்த சிங்கிள் லீஃபு அந்த கழுத்தை ஒட்டி கீழே வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த இடத்த த்ரெட் வச்சு நார்மல் ஸ்டிச் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பாடி பார்ட்டும் நெக் பார்ட்டும் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த கழுத்து பகுதி பாடியோட கொஞ்சம் சேர்ந்து வர்ற மாதிரி அதையும் ஜாயின் பண்ணிடலாம். அந்த 2 ரோப்பையும் ஒன்றா சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ இப்போ உடம்பு கழுத்து 2 பகுதியையும் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த டிசைன் வந்து முடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் முடித்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த எட்ஜு அந்த சிங்கிள் லீஃப் வந்து தனியாக தெரியும் இல்லையா, ஸோ அதனால் பாடி பார்ட்டோட இந்த இடத்துலையும் நம்ம அதை ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அதே கோல்டன் கலர் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது வெளியில் அது தெரியல. இது முடிஞ்சிருச்சு. நார்மலாக நாட் போட்டுடலாம் இப்போ அதுக்கு. இதுக்கப்புறமா நமக்கு ஹெட் பார்ட் வேணும் இல்லையா, தலை. அந்த தலைப்பகுதியை வந்து இது மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப்பில். இது மாதிரி எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து வச்சுட்டு கழுத்து பகுதிக்கு லென்த்து விட்டுட்டு ரிமைனிங் பார்ட்டை வந்து அது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 2 ஸ்டிச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பு மாறாமல் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கண் மாதிரி ஒன்று வரணும் இல்லையா, அந்த ஐ பார்ட்டுக்கு நான் ஒரு ஃப்ளாட் பீடு கோல்டன் கலரில் ஒரு ஃப்ளாட் பீடு வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வந்து அடியில் தட்டையாக இருக்கும். இது நம்ம ஒட்டவும் செய்யலாம், தச்சுக்கவும் செய்யலாம். ஸோ இப்போ நான் வந்து அதில் வச்சு சென்ட்ரலில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யக்கூடிய மெத்தடு தான். நார்மல் ஸ்டிச்சிங் தான், யாருக்குமே தைக்க தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ஜென்ரலாக எப்படி தைப்போமோ இந்த மாதிரி நார்மல் ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ பீகாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இப்போது கையில் 2 பக்கமும் ஆப்போசிட் சைடில் பார்க்குற மாதிரி 2 பீக்காக்கை நான் செட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு பக்கம் ஒட்டிட்டேன். ஒட்டி அதுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் கம் வச்சுட்டு நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது மூக்கு பகுதியும் இந்த மாதிரி ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன் எனக்கு கிடச்சிச்சு. அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருச்சு அந்த ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன். இதுக்கு மேலே கொண்ட மாதிரி வைக்கிறதுல 3 ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன் டைமண்ட் ஷேப்பில் அதையும் நான் ஒட்டிட்டேன். கையில் 2 பக்கம் 2ம் ஒன்று பார்த்துருக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இதுவும் ஃப்ரேம்டு குந்தன் தான். இதுவும் எனக்கு கிடச்சிச்சு. இந்த இதை கையில் 2 மைலுக்கு கீழே பார்டர் மாதிரி ஒரு 3 இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேலே தலைக்கு மேலே ஒரு குந்தன் ஸ்டோன், ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி ஒட்டியாச்சு. 2 கைக்கும் இதே மாதிரி நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி பேக் நெக்கில் நம்ம ஒட்டினதெல்லாம் தைச்சோமோ அதே மாதிரி இப்போ கையில் இருக்கிறதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். செக்யூர் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். ஸோ எல்லாமே நம்ம இப்போ தைச்சு முடிச்சாச்சு. ப்ளவுஸ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது ஃபினிஷ்டு லுக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்கேன். கழுத்தில் எப்படி நம்ம பண்ணோமோ அதே இது 2 இது வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பேக் நெக்கில் அந்த மயில் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதோட கொண்டையில் அது வெறும் கோல்டன் கலர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் இது மாதிரி த்ரெட் ஒர்க்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.